லஞ்சம் கொடுத்ததே தவறுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை. நான் வந்து ஒரு விட்னஸாக தான் இருந்திருக்கேன். நான் விட்னஸ், அது வந்து லஞ்சம் கிடையாது. சட்டமன்றத்தில் கெத்தா வீராப்பா பேசினார். என் கல்வி நிறுவனத்துக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு நானே லஞ்சம் கொடுத்தேன்னு பயங்கரமாக பேசினார். ஆனால் இப்போ விஷயம் பெருசாகி சட்டம் தன் கடமையை செய்யுமோ, இடியும் டிவிஎஸ்சியும் கதவை தட்டுமோன்னு பயம் வந்ததும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஐயையோ நான் லஞ்சம் கொடுக்கலைங்க, நான் வெறும் சாட்சி தான். என்ன ஒரு மாஸ்டர் பிளான், என்ன ஒரு 180 டிகிரி யூட்டன். ஒரே நாளில் அமைச்சருடைய இந்த டயலாக் அப்படியே தலைகீழாக மாறுது. சட்டமன்றத்திலேயே அசால்ட்டாக போய் பேசுகிற இவரை நம்பி தான் இந்த நாட்டினுடைய மக்களாட்சியை கொடுத்துருக்காங்களே. இன்றைக்கி தன்னுடைய சொந்த விவகாரத்திலேயே இப்படி மாற்றி மாற்றி பொய் பேசக்கூடிய இந்த அமைச்சர் நாளைக்கு மக்கள் பிரச்சனைன்னு வர்றப்போ இதே மாதிரி தானே பேசுவார். விஜய் சார், இதுதான் நீங்கள் சொன்ன அந்த தூய சக்தியா, அந்த மாற்று அரசியலா? இன்றைக்கி நாம் இந்த சாட்சி மரிய வில்சன் சாரோட காமெடியையும் மாற்றி மாற்றி பேசுகிற அவருடைய இந்த நாடகத்தையும், இதுக்கு பின்னாடி இருக்கிற தமிழக வெற்றி கழக அரசினுடைய மௌனத்தையும் தான் முழுசாக ஆழமாக அலசி ஆராய போகிறோம். மரிய வில்சன் சார், கொஞ்சம் இங்கே பாருங்கள். சட்டமன்றங்கிறது என்ன? மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற புனிதமான இடமா, இல்லை நீங்கள் தினமும் வந்து புது புது கதை சொல்கிற நாடக மேடையா? எது சட்டமன்றம்? ஏற்கனவே நீங்கள் பேசின வீடியோ சோசியல் மீடியா முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னமும் நானே லஞ்சம் கொடுத்தேன்னு நீங்களே உங்கள் வாயால் தானே சொன்னீங்க. யாரும் உங்கள் தொண்டையில் கத்தியை வச்சு அப்படியெல்லாம் பேச சொல்லலையே. அப்படி யாராவது செஞ்சாங்களா? இல்லையே. ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் லஞ்சம் கொடுக்கலை, நான் சாட்சி தான் சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுனது பொய்யா, இல்லை வெளியில் வந்து இப்போ பேசுகிறது பொய்யா? எது பொய், எது உண்மை? எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். லஞ்சம் கொடுத்ததே தவறுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை. நான் வந்து ஒரு விட்னஸாக தான் இருந்திருக்கேன். நான் விட்னஸ், அது வந்து லஞ்சம் கிடையாது. குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம், அது வந்து லஞ்சம் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம். ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டே நீங்கள் சட்டமன்றத்திலே அசால்ட்டாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா? இந்திய லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி லஞ்சம் வாங்குறவன் மட்டும் இல்லை, லஞ்சம் கொடுக்கிறவனும் குற்றவாளி தான். அரசு ஊழியருக்கு லஞ்சம் கொடுப்பதோ இல்லை லஞ்சம் கொடுக்க முன் வருவதோ 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்குரிய கடுமையான குற்றம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது? அந்த சட்டப்பிரிவு ஞாபகத்துக்கு வந்த உடனே ஐயோ என்னை கேஸில் மாட்டி விட்டுருவாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துடும், அமலாக்கத்துறை வந்து என்னைய கஸ்டடியில் எடுத்துருவாங்கன்னு பயந்து போய் டக்குன்னு என்ன பண்ணுறாரு? நான் லஞ்சம் கொடுக்கல, நான் சாட்சின்னு அப்ரூவர் அவதாரம் எடுக்கிறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. லஞ்சம் கொடுத்து வேலையை முடிச்சுட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டா நான் சாட்சின்னு சொல்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லை மிஸ்டர் மரிய வில்சன். அதுக்கு பேர் அப்பட்டமான அயோக்கியத்தனம். ஒரு அமைச்சராக இருந்துட்டு நீங்களே இப்படி யூட்டர்ன் அடித்தா சாதாரண பொதுமக்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு தன்னுடைய சொந்த விவகாரத்தில், தன்னுடைய கல்வி நிறுவன விஷயத்திலேயே 24 மணி நேரத்தில் சொன்ன வார்த்தையை, சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தையை ஒரு அமைச்சர் மாத்துறாருன்னா நாளைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் வர்றப்போ உண்மை இருப்பாரா? நாளைக்கு ஒரு வெள்ள நிவாரணமோ இல்லை ரேஷன் பிரச்சனையோ வேலைவாய்ப்பு பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்போ நாங்கள் நிதி ஒதுக்கிட்டோம்னு சட்டமன்றத்தில் இவர் சொல்லுவார். அப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நாங்கள் நிதி ஒதுக்குனதா சொல்லலையே, நிதி ஒதுக்குறத பார்த்ததா தான் சொன்னோம்னு புது விளக்கம் கொடுத்தாலும் இவர் கொடுப்பார். இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறவங்கள நம்பி எப்படிங்க ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை இவங்க கையில் கொடுக்க முடியும்? அரசியலமைப்பு சட்டத்தின்படி உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பேன்னு பிரமாணம் எடுத்துக்கிட்டு தானே நீங்கள் வந்தீங்க அமைச்சரா. சட்டமன்ற அவையில் பொய்யா வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்படி உங்களால் நிற்க முடியுது? எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்து இது ஜனநாயகத்துக்கு. சட்டமன்றத்தையே ஒரு காமெடி கிளப் மாதிரி மாற்றி வச்சுருக்காருங்க நம்ம மரிய வில்சன். ஒரு அமைச்சருடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வேண்டாமா? நேற்று பேசின பேச்சுக்கு இன்றைக்கி அவரே ஆப்பு வச்சுக்கிறாரு, அவரே மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னா அப்போ இந்த ஆட்சியில் எந்த ஒரு வாக்குறுதியாவது உண்மையாக இருக்குமா? இவங்க கொடுத்த வாக்குறுதியாவது? இன்றைக்கி அவர் சாட்சின்னு தப்பிச்சிட்டா நாளைக்கு
மற்ற அமைச்சர்களும் சட்டமன்றத்தில் என்ன வேணாலும் பேசுவாங்க இல்லையா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அப்புறம் வெளியே சட்டமன்றத்தில் வெளியே வந்துக்கிட்டு நாங்கள் சும்மா சொன்னோம்னு சிரிச்சுட்டே போயிடுவாங்க. இதெல்லாம் விளையாட்டு அரசாங்கமா? இப்போ கேள்வி, மரிய வில்சனை தாண்டி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பக்கத்தில் திரும்ப வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் என்னெல்லாம் பேசினார் இவர் விஜய் அவர்களே, என்னெல்லாம் சொன்னீங்க நீங்கள்? நாங்கள் வந்தால் வெளிப்படையான நிர்வாகம் தருவோம், ஊழல் லஞ்சம் செஞ்ச எவனையுமே விட மாட்டேன், இப்போ கூட ஃபைலெல்லாம் என் டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சினிமா பாணியில் டயலாக் பேசினீங்க இல்லையா? இப்போது உங்கள் சொந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரே சட்டமன்றத்தில் நின்று ஒரு பேச்சு பேசுகிறாரு, வெளியே வந்து நின்று இன்னொரு பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறாரு இல்லையா? உங்கள் மேஜைக்கு அடியில் இருக்கிற அந்த ஊழல் ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்க? உங்களுடைய சொந்த அமைச்சரே சட்டமன்றத்தை ஏமாத்துறப்போ மௌனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா நீங்கள் சொன்ன அந்த தூய சக்தி ஆட்சியா? எதிர்கட்சியில் இருக்கிறப்ப ஊழலை எதிர்த்து பேசுறது, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா சொந்த அமைச்சருடைய இந்த முரண்பாடான பேச்சுகளுக்கு அமைதி காப்பது, இதுதான் நீங்கள் கொண்டு வந்த மாற்று அரசியலா? மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது இந்த சினிமா டயலாகுகளை எல்லாம் கேட்கறதுக்கு இல்லை, ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்பி வெளிப்படையான ஒரு நேர்மையான ஆட்சியை பார்க்கறதுக்காக தான் உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. தன்னுடைய சொந்த கட்சி அமைச்சர் சட்டப்பேரவையில் அவையையே தவறாக வழி நடத்துகிறப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்காத இவர் எப்படி மற்ற ஊழல்களை தட்டி கேட்பார்? இந்த மௌனம்தான் மக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தை விஜய் அவர்கள் மீது ஏற்படுத்துகிறது. முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சவால் விட்டார் இல்லையா? உங்களுடைய பதில் என்ன? தீய சக்தியை ஒழிக்க வந்தவர்கள் தானே நீங்கள், நடவடிக்கை எடுங்க. ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆச்சு இல்லையா? ஏன் இன்னும் எந்த விதமான விசாரணையும் நீங்கள் தொடங்கலை? அப்போ யாரை பாதுகாக்கிறதுக்கு? மரிய வில்சன் என்ன சொல்கிறாரு? நானே சாட்சின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அந்த சாட்சியை வச்சு உடனே டிவிஏசி மூலமாக எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டியதானே? அதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் தயங்குறீங்க? விசாரணை வச்சா மரிய வில்சன் கொடுத்த அந்த லஞ்ச பணம் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது வந்துச்சு, அது கணக்கில் வராத கருப்பு பணம் வாங்குகிற உண்மைகளும் வெளியே வந்துடும் பயமா? அந்த லஞ்ச பணம் ரொக்கமாக கை மாறிச்சா இல்லை வங்கி பரிவர்த்தனையா? அதுக்கு பின்னணியில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் விசாரிக்க தொடங்கினா இங்கே பல பெரிய திமிங்கலங்கள் மாட்டும்னு பயமா? அப்படி விசாரணை வச்சா தங்களுடைய சொந்த கதைகளும் வெளியே வந்துடுமோன்னு பயந்து தான் இந்த விவகாரத்தை விசாரிக்காமல் மூடி மறைக்க பார்க்குறீங்களா? அப்போ அரசியல் உடன்பாடு தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டே சட்டத்தை இவ்வளவு கேவலமாக எப்படி உங்களால் மதிக்க முடியுது? லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பிறகு சாட்சின்னு மாற்றி பேசுகிறது அமைச்சரினுடைய முதிர்ச்சியற்ற தன்மையும் பொறுப்பற்ற தனத்தையும் தான் காட்டுகிறது. வேற என்ன காட்டுது? இவர் ஒரு அமைச்சராக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்பதை மறுபடியும் நிரூபிச்சுட்டே வர்றாருங்க. சட்டமன்றத்தில் பொய் பேசிய இந்த அமைச்சர் மரிய வில்சன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். அதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் உடனடியாக இதில் தலையிடணும். தலையிட்டு மரிய வில்சன் கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை உடனடியாக கஸ்டடியில் எடுத்து தீவிரமான விசாரணை வளையத்திற்குள் அவரை கொண்டு வரணும். ஏதோ வெறும் சினிமா டயலாக்குகளாலும் இந்த மேடை பேச்சுகளாலும் ஆட்சி நடத்திவிட முடியாதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 மாத கால ஆட்சி, இந்த 3 மாதத்திலேயே நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? இது மாதிரியான வேலைகளால் தான். உங்களால் உடனடியாக மரிய வில்சன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீங்கள் உண்மையிலேயே ஒரு துணிச்சலான முதலமைச்சர் அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மரிய வில்சன் மேலே நடவடிக்கை எடுங்க. யாரையும் விட மாட்டேன்னு தானே சொன்னீங்க? பக்கத்தில் இருக்கிறாரு போய் சொல்லிட்டு நடவடிக்கை எடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க அவர் மேலே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? இதே தானே கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த திமுக செஞ்சது. இப்போ அதே தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கு என்ன வேறுபாடு? அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது தாவேக ஆட்சியா இல்லை திமுக ஆட்சியினுடைய நீட்சி தான் நீங்கள் நடக்கிறதா என்கிற கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் உங்களை நோக்கி வைக்கப்படுகிறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார். இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் சொல்லுங்கள். இந்த மரிய வில்சனுடைய பேச்சு, சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு, வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பேச்சு, அவருடைய பேச்சு குறித்த உங்களுடைய கருத்துக்களையும், ஏன் தமிழக வெற்றி கழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறது, ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைதி காக்கிறார் என்கிற காரணத்தையும் பற்றிய உங்களுடைய நிலைப்பாடுகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.